அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியாக 6:30 மணிக்கு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக ஜனவரி மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு 12 ராசிகளில் ஒன்றான தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க பெறப்போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது நவக்கிரகங்களினுடைய நிலைகள், அமைப்பு, அவற்றினுடைய சஞ்சாரம், பார்வை, பெயர்ச்சி, சேர்க்கை இவற்றின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதத்திற்கான கணிப்புகள் ஜோதிட ரீதியாக 12 ராசிக்காரர்களுக்கும் கணிக்கப்படுது. அந்த வகையில் பிறக்க இருக்கக்கூடிய ஜனவரி மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம், அதாவது சரியாக 6:30 மணிக்கு கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களே, ஜனவரி மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 1 அப்படின்னு வரும்போது 2025 ஆங்கில வருடத்தினுடைய முதல் மாதங்க. இது புது வருடம், முதல் மாதம் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்பட்டாலும் நவக்கிரகங்களினுடைய அமைப்பானது கொஞ்சம் சாதகமற்ற நிலையிலையும் கலவையான பலன்களையும் தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்துலையுமே கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியங்க. பொருளாதார ரீதியாகவும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏற்ற இறக்கமான சூழ்நிலை நிலவுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு நடந்து கொள்ளுங்க. பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வரவு இல்லாட்டினா முதலீடு இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கலவையான நிலைகளை உருவாக்கும். சில நேரங்களில் அது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் அமைய பெற்றாலும் சில நஷ்டங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையையும் உருவாக்கும். அதே மாதிரி எவ்வளவு லாபங்கள் நீங்கள் பெற்றாலும் அதற்கு நிகரான செலவினங்கள் மற்றொரு புறம் வந்த லாபத்தை திணறடிக்க வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் பார்த்தோம் அப்படின்னா செலவுகள் விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. அதே மாதிரி பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது வரக்கூடிய பணவரவு அப்படிங்கிறத சேமிக்கிறதுல கொஞ்சம் அதிக நாட்டத்தை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று. சேமிப்பில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தக்கூடிய பட்சத்தில் ஓரளவுக்கு பணம் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கியம் ரீதியாகவும் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே காணப்படுகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது. ஒரு புறம் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியம் ரீதியாக கவனமாக இருக்க பாருங்க. அதே போல் ஆன்மீகம் சம்பந்தமாக சுற்றுலா செல்வதற்கோ இல்லை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆன்மீக தலங்களுக்கு சென்று இறைவனை தரிசிப்பதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு அமையப்பெறுகிறது. அதே போல் கோவில் திருப்பணிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தோம் அப்படின்னா உத்தியோகம் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு இல்லை சலுகைகள் இது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் காலதாமதம் நீடிக்கத்தான் செய்யும். அதே மாதிரி சக பணியாளர்கள் மத்தியில் சில வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிட வேண்டாம். தேவையில்லாத வாக்குவாதம், விவாதம் ஏற்படுகிறது அப்படின்றபோது அந்த இடத்துல இருந்து நகர்வதோ இல்லை அந்த பிரச்சனைகளை தவிர்ப்பதோ ரொம்ப நல்லது உங்களுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி உத்தியோகம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னாலும் கொஞ்சம் வேலை சுமை சற்று அதிகரித்து காணப்படவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வேலை சுமையை குறைப்பதற்கு அன்றன்றைய வேலையை அன்றையே முடிப்பது சால சிறந்ததுன்னு சொல்லலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்வதன் மூலமாக
வேலை பளுவை வந்து ஓரளவுக்கு உங்களால் சமாளிக்க முடியும். அதே மாதிரி சக பணியாளர்களுடன் இணக்கமாக செல்வதன் காரணமாகவும் வேலை பளுவை வந்து உங்களால் சமாளிக்க முடியும். சக பணியாளர்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தரவும் வாய்ப்புகள் வந்து அதிக அளவில் இருக்கப்பெறுக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் வந்து கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீதமாக சிந்தனையுடன், அதாவது அவசரமோ அலட்சியமோ இல்லாமல் அதிகமாக சிந்தித்து ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சில விஷயங்களில் முக்கிய முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி முக்கிய முடிவுகளை எடுக்கிறது சால சிறந்தது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகலாம், இல்லை நஷ்டங்கள் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு திடீர் பயணங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. தொலைதூர பயணங்கள் இல்லை இரவு நேர பயணங்கள், இந்த மாதிரியான பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் பயணங்களின் போது நீங்கள் கொஞ்சம் வந்து திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ளுங்கள். எடுத்து செல்லக்கூடிய உடைமைகளோ பணமோ எதுவாக இருந்தாலும் கண்ணும் கருத்துமாக பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. சில அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும். பிரயாணங்கள் போது, பயணங்களின் போது அலைச்சல்கள், உடல் சோர்வு, இது மாதிரியான விஷயங்கள் ஏற்பட தான் செய்யும். இது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று. அதனால் திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் ஓரளவுக்கு அலைச்சலை வந்து உங்களால் தவிர்த்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா சுயதொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புதிய விஷயங்களை கையாளக்கூடிய வாய்ப்புகள் அமைய பெறலாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தங்களுடைய வேலைகளை பொறுப்பாகவும் கவனமாகவும் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. இந்த காலம் பலவிதமான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. அதிலும் நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேது முடிவுகளை எடுக்கிறதுல சில குழப்பங்களையும் ஏற்படுத்த தான் செய்வாங்க. அதனால் எந்த ஒரு முடிவையும் யோசித்து எடுக்க வேண்டியது அவசியமாகிறது. சுய தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்க வீண் கர்வத்தை குறைத்து கொள்வது நல்லது. அதீத தன்னம்பிக்கை எல்லா சமயங்கள்லையும் கை கொடுக்காது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் செயல்பட பாருங்க. வியாபாரத்தில் இருக்கிறவங்க இந்த கால தொடக்கத்தில் மந்த நிலை ஏற்பட்டிருந்தாலும் போக போக வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நண்பர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படலாம். புத்தி புகட்டும் புத பகவான் உங்களுடைய விடாமுயற்சிகளுக்கு உரிய பலன்களை வாரி வழங்க போகிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் கணவன் மனைவி உறவில் அமைதி இருக்குங்க. காதலிப்பவர்கள் எதையுமே ஒருவரிடம் ஒருவர் மறைக்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். பொருளாதாரம் ஏற்ற தாழ்வுகளை சந்திக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால பொருளாதாரம் நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு கையாள வேண்டியது முக்கியமான ஒன்று. ஆடம்பர செலவு, அனாவசிய செலவுகளை குறைத்து கொள்வதும் கட்டுப்படுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க. அத்தியாவசிய செலவுகளை மட்டும் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு மேற்கொள்வது அவசியமாகிறது. அதே சமயம் ஆரோக்கியத்திலையும் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆரோக்கியம் ரீதியாகவும் கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்றுங்க. இந்த காலம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. அதிலும் பார்த்தோம் அப்படின்னா முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. ஒரு முறை எடுத்த முடிவுகளை மாற்றி அமைக்க எக்காரணத்தை கொண்டும் முயற்சி பண்ண வேண்டாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளினுடைய ஆதரவு பெருகலாம். அதே மாதிரி வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல எதிர்பார்ப்பதை விட குறைவான பலன்கள் தான் கிடைக்கப்பெறும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு பணிகளை வந்து மேற்கொள்ள பாருங்க. வியாபார யுத்திகளை கையாள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தினால் மட்டுமே உங்களால் முன்னேற்றத்தை அடைய முடியும். கணவன் மனைவிக்கு இடையே தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பொறுமையுடன் இருப்பது பல விஷயங்களை எளிதாக்கி தரும் அப்படின்னு சொல்லலாம். காதலிக்கிறவங்க திருமணம் செய்து கொள்ள வலுவான சந்தர்ப்பங்கள் உருவாகலாம். வரவுக்கு மீறிய செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்து வந்த போட்டிகள் இக்காலகட்டத்திலையும் தொடரும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். அதிலும் மூன்றாவது நபரை குடும்ப விஷயத்தில் அனுமதிக்கிறத முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பொறுப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது. சுயதொழிலில் இருக்கிறவங்க எதிர்பார்க்கக்கூடிய லாபத்தை அடைய கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். ஒரு சில
நேரங்களில் இரவு பகலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். அதே போல் வியாபாரத்தை விரிவு செய்யக்கூடிய பணிகளை கொஞ்சம் தள்ளி போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம்.